நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கம்ஃபர்டர் டிஜிட்டல் சேனல், உங்கள் மெய்யான தேற்றரவாளர். Subscribe to Jesus Redeems YouTube channel and click the notification bell. Watch Jesus Redeems programs in Tamil, Hindi and Kannada languages in Comforter Digital TV. Listen to our 24/7 Comforter radio broadcast and subscribe to Evangel OTT and watch hundreds of Christian short films and videos and be blessed. Download Comforter TV and radio app today. Make use of Jesus Redeems programs available on various social media platforms. Spread the revival fire. நாலு மாவடி தேவனுடைய கூடாரத்தில் திறப்பின் வாசல் உபவாச ஜெபம். அவர் தடைகளை நீக்க போடுகிறவர். அவர் முன்னாலே நடந்து போகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், என் பிள்ளைகளை பயப்படாதுங்க, நான் முன்னாலே போகிறேன். செய்தியும் ஜெபமும் சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள். தேவ ஜனங்களே, இந்திய தேசத்தின் எழுப்புதலுக்காக திறப்பிலே நின்று ஜெபிக்க வாருங்கள். ஜூன் மாதம் 28ஆம் தேதி காலை 9 மணி முதல் மதியம் 3 மணி வரை நடைபெறும். தொடர்புக்கு 0463535335. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் தொடர்ந்து எங்களுக்காக ஜெபித்து கொண்டு வரீங்க. நீங்களும் குடும்ப ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். நம்ம தொடர்ந்து நம்ம ஜெபிக்கணும் அப்படின்றதுக்காக தான் குடும்ப ஆசீர்வாத நேரம் அந்த நிகழ்ச்சியை ஏற்படுத்தப்படுறதுக்கு நம்ம தான் தொடர்ந்து ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நாங்கள்லாம் தேவனை துதிக்க ரெடியாக இருக்கோம். நீங்களும் தேவனை துதிக்கலாமா? நம்மெல்லாம் இணைந்து துதிக்கலாமா? நான் பாடுறீங்களா? நன்றியால் துதி பாடு, நம்மேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம்மேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். நன்றியால் துதி பாடு, நம்மேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம்மேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். நன்றியா துதி பாடு, நம்மேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியா துதி பாடு, நம்மேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும்.
நன்றியா துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியா துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். இயேசு என்னும் நாமமுண்டு இன்றே ஜெயித்திடுவோம். இயேசு என்னும் நாமமுண்டு இன்றே ஜெயித்திடுவோம். நன்றியா துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியா துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர். நன்றியா துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியா துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. பாருங்க, இயேசுவை துதிக்க துதிக்க நமக்குள்ள விசுவாசம் பெருகும். இந்த பாடலை பார்த்தீங்களா? நன்றியால நம்ம பாடணும். ஏன் பாடணும்? என்ன பிரச்சனை வந்தாலும் இயேசு நம்மளோட இருக்கிறாரு. சிலுவை இயேசு நமக்காக சுமந்தாரு. அதனால நமக்கு எல்லா நன்மையும் உண்டு. எல்லா சிலுவையே நம்ம நோக்கி பார்த்தனா நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் கிடைக்கும். எவ்வளவு பெரிய விஷயம்! நம்ம இயேசுவை துதிக்க துதிக்க தான் நமக்குள்ள விசுவாசம் பெருகும். இந்த நாளை நம்ம நல்லபடியா நம்ம ஃபேஸ் பண்றதுக்கான கிருபைகள் நமக்கு கிடைக்கும். இன்னொரு பாடல பாடலாமா? சிங்கார மாளிகையில் ஜெயகீதங்கள் பாடிடுவோம். சீயோன் மணவாளனுடன் சீயோன் மணவாளனுடன். சிங்கார மாளிகையில் ஜெயகீதங்கள் பாடிடுவோம். சீயோன் மணவாளனுடன் சீயோன் மணவாளனுடன். ஆனந்தம் பாடி அன்பரை சேர்ந்து ஆறுதல் அடைந்திடுவோமா. ஆனந்தம் பாடி அன்பரை சேர்ந்து ஆறுதல் அடைந்திடுவோம். அங்கே அலங்கார மகிமையின் கிரீடங்கள் சூடி அன்பரில் மகிழ்ந்திடுவோம். அங்கே அலங்கார மகிமையின் கிரீடங்கள் சூடி அன்பரில் மகிழ்ந்திடுவோம். சிங்கார மாளிகையில் ஜெயகீதங்கள் பாடிடுவோம். சீயோன் மணவாளனுடன் சீயோன் மணவாளனுடன். துயரப்பட்டவர் துதித்து பாடுவார் துதியினுடையுடனே. துயரப்பட்டவர் துதித்து பாடுவார் துதியினுடையுடனே. அங்கே உயரமாம் சீயோ உன்னதரோடு கழித்து கவி பாடுவோம். அங்கே உயரமாம் சீயோ உன்னதரோடு கழித்து கவி பாடுவோம். சிங்கார மாளிகையில் ஜெயகீதங்கள் பாடிடுவோம். சீயோன் மணவாளனுடன் சீயோன் மணவாளனுடன். முள்மூடி நமக்காய் அணிந்தமை இயேசுவின் திருமுகம் கண்டிடுவோமா. முள்மூடி நமக்காய் அணிந்தமை இயேசுவின் திருமுகம் கண்டிடுவோம். அங்கே முத்திரையிட்ட சுத்தர்கள் வெண்ணங்கி தரித்து
தரித்தோராய் துதித்திடுவார். அங்கே முத்திரையிட்ட சுத்தர்கள் வெண்ணங்கி தரித்தோராய் துதித்திடுவார். சிங்கார மாளிகையில் ஜெயகீதங்கள் பாடிடுவோம். சீயோன் மணவாளனுடன், சீயோன் மணவாளனுடன். சிங்கார மாளிகையில் ஜெயகீதங்கள் பாடிடுவோம். சீயோன் மணவாளனுடன், சீயோன் மணவாளனுடன். ஆமென். நமக்கு வந்து ஒரு நோக்கம் இந்த உலகத்துல வாழும்போது இருக்கு. என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்து நினைப்பாங்க, எனக்கு இது இருக்கணும், அது இருக்கணும் அப்படின்லாம் நினைப்பாங்க. அதெல்லாம் நமக்கு தேவைதான். ஆனா இந்த உலகத்துல நம்ம போகும்போது ஒரு விஷயம் தான் ரொம்ப முக்கியம். என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து வருகைக்காக நம்ம ஆயத்தமா இருப்பது. இப்போ இயேசு வந்தா கூட நம்ம வந்து பரலோகத்துக்கு போயிடலாம் அப்படின்ற எண்ணம் நமக்கு இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம இயேசு வர்றதற்கு காத்து கொண்டு இருக்கணும். இயேசு வருவார், எப்பவுமே அந்த சிந்தை இருக்கணும். இயேசு வரும்போது நான் அவரோட போகணும், நான் பரலோகத்துக்கு போகணும். ஒருவேளை நான் இந்த உலகத்தை விட்டு போனா நான் பரலோகத்துக்கு இயேசுவோட இருக்கணும் அப்படின்ற ஒரு சிந்தையோட தான் நம்ம இந்த உலகத்துல வாழணும். இந்த உலகத்துல நம்ம வாழ்றதற்கு நிறைய தேவைகள் இருக்கு. ஆனா இந்த உலகத்துல பாடுகள் இருக்கு, சஞ்சலங்கள் இருக்கு, வேதனைகள் இருக்கு. ஆனா இந்த வேதனைகள், சஞ்சலங்கள் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணும்போது நம்ம ஒரு விஷயத்த மறக்க கூடாது. என்ன தெரியுமா? நான் இயேசுவோட வருகைக்கு ஆயத்தமா இருக்கணும், நான் வருகையில இருக்கணும். இப்போ இயேசு வந்தா கூட நான் வருகையில நான் வந்து அவரோட போகணும். நான் இப்போ இந்த உலகத்தை விட்டு நான் போனா கூட நான் இயேசுவோட இருக்கணும் அப்படின்னு வந்து நம்ம என்னைக்குமே அந்த நோக்கத்தோட தான் இந்த உலகத்துல வாழணும். இந்த மாதிரி வந்து சிங்கார மாளிகையில் இந்த பாட்டெல்லாம் பாடும்போது நம்ம அதெல்லாம் தினமும் பாடும்போது நமக்கே தெரியும் நம்ம பரலோகத்துல என்னெல்லாம் செய்வோம். இயேசுவை பார்ப்போம், அங்க ரொம்ப சந்தோஷமா இருப்போம், துதிப்போம், பரிசுத்தவான்களை நம்ம பார்ப்போம். நம்ம எல்லாம் வந்து வேதாகமத்துல பார்த்த ஒவ்வொரு பரிசுத்தவான்களை நம்ம பார்ப்போம். அதெல்லாம் நினைச்சு நம்ம துதிக்க துதிக்க தான் நமக்கு ஆவல் பெருகும், ரொம்ப சந்தோஷம் பெருகும். நம்ம வேதனை, துக்கம் எல்லாம் நீங்கி நம்ம வந்து ஆண்டவரை பார்க்க போறோம் அப்படின்ற ஒரு ஆவல் நமக்கு பெருகும். இந்த மாதிரி பாடல்கள் எல்லாம் வந்து நீங்க தொடர்ந்து பாடுங்க. இன்னும் நீங்க வந்து உங்களை ஆயத்தப்படுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். ஆண்டவருடைய பிரசன்னம் இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கும்போது நமக்கு சில தேவைகள் இருக்கு. நமக்கு சஞ்சலம்லாம் இருக்கு, அது ஆண்டவருக்கு தெரியும். நெருக்கங்கள் இருக்கு, நிறைய பாடுகள் இருக்கு, பிரச்சனைகள்லாம் நிறைய வருது, அது ஆண்டவருக்கு தெரியும். அதெல்லாம் ஆண்டவருடைய பலத்தை கொண்டு ஒவ்வொரு நாளும் அதை மேற்கொண்டு நம்ம போறதற்கு ஆண்டவர் கிருபை தருவார், பலன் தருவார். அதனால கவலைப்படாதீங்க. அப்ப நம்ம சஞ்சலத்தோட தான் இந்த உலகத்துல வாழணுமா? அப்படிலாம் கிடையாது. இயேசு அதுக்கு நமக்கு உதவி செய்வார். சரி, நம்ம தொடர்ந்து முதல்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த உலகத்துல வந்து ஒரு சின்ன பிள்ளைகளை எப்படி வாழணும், ஒரு சின்ன பிள்ளைகளுக்காக நம்ம எப்படி ஜெபிக்கணும், எந்த காரியத்தை வந்து கருத்துல கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இயேசுவிலிருந்து, இயேசுடைய வாழ்க்கையில இருந்து நம்ம பார்த்துட்டு வரோம். போன வாரம் நம்ம வந்து ஞானத்தை பத்தி பார்த்தோம். இந்த வாரம் நம்ம வாசிக்கலாம் லூக்கா 2வது அதிகாரம் 52வது வசனம். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தியடைந்தார். இந்த வசனத்தை வச்சுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். போன வாரம் ஞானத்தை பத்தி பார்த்தோம். ஈஸ்வரிடத்துல இருந்து நம்ம ஞானத்தை பெற்றுக்கொண்டு வாழணும். எதுனாலும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு போய் நீங்க ஞானத்தை பெற்றுக்கொள்ளணும். பிசாசு உலக பிரகாரமான ஞானத்தை கொண்டு வந்து நம்மளை வந்து மாயமாலமா வாழ வைப்பான். ஆனா நீங்க இயேசு கிட்ட இருந்து ஞானத்தை பெற்றுக்கொண்டுதான் நமக்கு ஆசீர்வாதம். அதுதான் நமக்கு வந்து நிலையானது. அதுதான் நமக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் அப்படின்றத நம்ம பார்த்தோம்ல. அடுத்ததான் ஆண்டவருக்கு வந்து ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கு, வளர்த்தியில விருத்தி அடைந்தார் அப்படின்னு சொல்லி. வளர்த்தி இதுலயும் வந்து சின்ன பிள்ளைங்களை நம்ம கவனம் செலுத்தணுமா? நம்ம ஏன் சின்ன பிள்ளைகள் அப்படின்னா, ஏன் நம்ம சின்ன பிள்ளைகள் அப்படின்றத முதல்ல நம்ம பார்க்கறோம் அப்படின்னா, ஒரு குழந்தை பிறந்ததுல இருந்து நம்ம வந்து கர்த்தருடைய செய்கைகளை செய்யறது வரைக்கும் வந்து இந்த உலகத்துல வாழ வேண்டியது இருக்கு. ஒரு ஸ்டேஜ், ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்றது வந்து சின்ன பிள்ளைங்கள தானே ஆரம்பிக்குது. அதனாலதான் வந்து சின்ன பிள்ளைகள் அப்படின்றத நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். சின்ன பிள்ளைகள் நீங்க ஸ்கூலுக்கு இப்ப கூட நீங்க பாருங்களேன், ஸ்கூலுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி வேகமா வந்து நீங்க லஞ்ச் செய்யணும், அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுக்கணும், காலையில கொடுத்துட்டு வேன் வர்றதுக்கு முன்னாடி நான் அனுப்பணும், பஸ்ல நான் சீக்கிரம் அனுப்பணும், சீக்கிரம் நான் வந்து டைமுக்குள்ள அனுப்பணும் அப்படின்னு சொல்லி வேகமா ஒரு வேளை நீங்க சமைக்கணும், அவங்களுக்கு ஆகாரம் கொடுக்கணும் அப்படின்னு வந்து நீங்க யோசிச்சுட்டு கொண்டு இருக்கலாம். முக்கியமா அந்த விஷயத்துல நம்ம கவனம் செலுத்தணும். ஏன்னா வந்து பைபிள் அப்படி சொல்லப்பட்டிருக்கு, வளர்த்தி அப்படின்ற காரியத்துல, வளர்த்தியில நம்ம கவனம் செலுத்தணும் அப்படின்றது வேதாகமத்துல சொல்லப்பட்டிருக்கிற காரியம். பிள்ளைகள் ஆரோக்கியமா வளரணும், நல்ல சத்துள்ள பிள்ளைகளா இருக்கணும், சத்துள்ள ஆகாரங்கள் சாப்பிட்டாதான் வந்து
வந்து நல்லா ஆரோக்கியமா இருக்க முடியும். அது வந்து உண்மை. அந்த வளர்த்திக்கு அது ரொம்ப தேவை. இப்போ நீங்க சின்ன பிள்ளைகள் இருக்கிறீங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் நான் சின்ன குழந்தை பிறக்குது, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் சாப்பாடு கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அப்படியே போக போக அதுக்கு சாப்பிட்டு அதுக்கு தேவையான காரியங்களை கொடுக்கும்போது தான் அதுக்கு வயசுக்கு ஏற்ற வளர்த்தி வந்து உண்டாகும். அது நீங்க கண்டிப்பா செய்வீங்க. யாருமே வந்து பிள்ளைக்கு வந்து நான் சாப்பாடு குடுக்கல அப்படின்லாம் சொல்ல மாட்டோம். நம்ம எல்லாரும் அந்த காரியத்துல வந்து ரொம்ப வந்து மெனக்கிடுவோம். அத நாங்க செய்வோம். அடுத்ததா உடம்பு சரியில்ல, பிள்ளைகளுக்கு உடம்பு சரியில்ல. ஆனாலும் அந்த காரியத்திலயும் வந்து நம்ம வந்து ரொம்ப உடம்பு சரியில்ல அப்படின்னா வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போறது. நமக்கு உடம்பு சரியில்ல அப்படின்னா கூட நம்ம வீட்ல மாத்திரை போட்டு படுத்திருப்போம். ஆனா பிள்ளைக்கு பிரச்சனை அப்படின்னா நம்ம உடனே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் அதுக்கான சரி பண்றதுக்கான செயல்கள் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்து நம்ம அந்த காரியத்தை செய்வோம். அதுலலாம் நம்ம எந்த குறையுமே வைக்க மாட்டோம். ஆனா பைபிள்ல தெளிவா சொல்லப்பட்டிருக்கு, வளர்த்தியில இயேசு வந்து விருத்தி அடைந்தார் அப்படின்னு தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. அப்ப வளர்த்தி வேதத்துல எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த காரியத்துல நம்ம கவனம் செலுத்தணும் அப்படின்றது ரொம்பவே அவசியம். அப்ப இங்க வளர்த்தி அப்படின்றத நம்ம என்ன கவனம் செலுத்தணும் அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். நான் நிறைய வந்து நிறைய பேர் ஜெபிக்க வருவாங்க. நிறைய சின்ன பிள்ளைங்கள் வந்து வருவாங்க. அப்போ எனக்கு ரொம்ப வந்து பாதிச்ச ஒரு 3 விஷயம் வந்து எனக்கு ரொம்ப சின்ன பிள்ளைங்களை பார்க்கும்போது, சின்ன பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கும் போது ரொம்ப எனக்கு ரொம்ப வேதனையான ஒரு விஷயம் நடந்தது. முதலாவது ஒரு குழந்தைய வந்து ஜெபிக்க கூட்டிட்டு வந்திருந்தாங்க. அந்த ஜெபிக்க கூட்டிட்டு வந்ததுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டதுக்கு வந்து ஆட்டிசம்னால அந்த பிள்ளை பாதிக்கப்பட்டிருக்கு, மூளை வளர்ச்சி வந்து சரியா இல்லை, மூளை வளர்ச்சி சரியா இல்லை, பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து கூட்டிட்டு வந்தாங்க. அப்போ அந்த அம்மா வந்து ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டாங்க. பேசவே இல்லை, அழதான் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஏன் அழுவுறீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, என் குழந்தை பிறக்கும்போது நல்லாதாம்மா இருந்தது, 1 வயசு ஆகும்போது கூட நல்லாதான் இருந்தது, இத்தனை வயசுல சாப்பிடணும், இத்தனை வயசுல சிரிக்கணும், இத்தனை வயசுல பார்க்கணும், இத்தனை வயசுல வந்து தவிழணும், இத்தனை வயசுல வந்து நடக்கணும், எல்லாமே கரெக்டா செஞ்சுச்சு, 1 வயசு வரைக்கும் நல்லாதான் இருந்துச்சு. ஒரு 1.5 வயசு ஆக ஆரம்பிச்சோன்னே வந்து திடீர்னு வந்து அவங்க பண்றதுல எல்லாம் மாற்றம் வர ஆரம்பிச்சிச்சு. அது வரைக்கும் நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தான். சின்ன பிள்ளைங்க எப்படி பேச ஆரம்பிக்கும், நல்லா பேசுன்றது கிடையாது, பேச ஆரம்பிக்கும். ஒரு வார்த்தைகள் ஒரு சொல்லலாம் சொல்ல ஆரம்பிக்கும். அதெல்லாம் கரெக்டா தான் சொன்னான். ஆனா கொஞ்ச நாள் ஆக ஆக அவனோட வார்த்தையெல்லாம் குளற ஆரம்பிச்சது. அவன் பேசுறது சரியில்லை, அவன் பிஹேவியர் சரியில்லை, கொஞ்சம் கத்த ஆரம்பிக்கிறது, ஹைப்பர் ஆக்டிவா ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. அந்த பையன் அப்புறம் வளர்ந்து நான் ஸ்கூலுக்கே நான் அனுப்பலம்மா, ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டிய சொன்னேன், எனக்காக ஜெபிங்க அப்படின்னு வந்திருந்தான். அப்ப பாருங்க எந்த இடத்துல வந்து பிரச்சனை வருதுன்னு யாருக்குமே தெரியாது. அந்த குழந்தையும் மற்ற பிள்ளைகள் மாதிரி தான் நல்லா இருந்துச்சு. ஆனா ஒரு பிரச்சனை 1.5 வயசுக்கு தாண்டினதுக்கு அப்புறம் ஒரு 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 குறைபாடு உண்டாகுது, மூளையில ஒரு குறைபாடு உண்டாகுது, வளர்ச்சி இல்லைன்னு சொல்றாங்க, பேச மாட்டேங்குதுன்னு சொல்றாங்க, வளர்ச்சியில ஒரு தடை உண்டாகுது. அப்போ நம்ம முதலாவது என்ன பண்ணணும்னா நம்ம வளர்ச்சிக்காக ஜெபிக்கணும். ஒரு குழந்தை பிறந்ததுல இருந்தே நம்ம அந்த காரியத்துல ரொம்ப கவனம் செலுத்தணும். ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு 3 வயசு குழந்தைய தூக்கிட்டு வந்திருந்தாங்க. இப்படிதான் தூக்கிட்டு வந்திருந்தாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டேன். குழந்தை பிறந்த அன்னைக்கு நல்லா இருந்ததுமா, நல்லா வந்து நல்லா சாப்பிட்டது, ஃபீட் எடுக்க ஆரம்பிச்சது அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு தடவை ஃபீட் எடுக்கும் போது அது வந்து குடிச்சது வந்து வின் பைப்ல போனதுனால மூளைக்கு போக வேண்டிய ஆக்சிஜன் அங்க தடைப்பட்டுருச்சு. அதனால மூளையில பாதிப்புன்னு சொல்லிட்டாங்க. இப்ப 3 வயசு ஆகுது, என் பொண்ணு படுத்த படுக்கையாவே இருக்கு, ஒரு வளர்ச்சியும் இல்ல, ஒரு அசைவுமே இல்ல அப்படின்னு இப்படியே தூக்கிட்டு வந்திருந்தாங்க. பாருங்க தடை எங்க நடக்குது, வளர்ச்சி எங்க ஸ்டாப் ஆகுதுன்னு பாத்தீங்களா? இன்னும் நிறைய சம்பவம் வந்து கேள்விப்பட்டது. என்ன அப்படின்னு நிறைய சம்பவம் வந்து சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, கருவுல இருக்கிற குழந்தைக்கே வளர்ச்சி இல்லைன்னு சொல்றாங்க, மூக்கு சரியா வளரல, மூளை சரியா வளரல, சரியான growth இல்ல, கால்கள் சரியா வளரல அப்படின்லாம் சொல்றாங்கம்மா அப்படின்லாம் நிறைய பேர் வந்து ஜெபிக்க வருவாங்க. அப்போ நீங்க பாருங்களேன், பிசாசு கடைசி காலத்துல எவ்வளவுதெல்லாம் போராடுறான்னு பாருங்க. எதற்காக இந்த பிசாசு போராடுறான்? வேதாகமத்துல எழுதப்பட்டிருக்கு, இயேசு இந்த உலகத்துக்கு வரும்போது அவருக்கு ஒரு நோக்கம் இருந்தது. இந்த உலகத்துல அவர் செய்து முடிக்க வேண்டிய காரியம் இருந்தது. அதே மாதிரிதான் தேவ பிள்ளைகளாகிய நாம இந்த உலகத்துல நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கு. ஒரு சின்ன பிள்ளை இந்த உலகத்துக்கு வருதுன்னா அது மேலேயும் தேவ திட்டம் ஒண்ணு இருக்கு, அது செய்ய வேண்டிய காரியம் இருக்கு. யோவேல நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணிருக்கு, கடைசி காலத்துல மாம்சமான யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படும் போது சிறு பிள்ளைகள் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. அப்போ ஒரு சின்ன பிள்ளை தீர்க்க தரிசியா மாற விடாதபடிக்கு அவங்க வாழ்க்கையில நியாயமா கிடைக்க வேண்டிய வளர்ச்சி கிடைக்கல அப்படின்ற போது பிசாசு அப்படிப்பட்ட
தடைகளை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கொண்டு வருவான். ஒரு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஜெபிக்கிறதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, முதலாவதா பிள்ளைகளுக்காக இப்பவே ஜெபிக்க ஆரம்பிக்கணும். நீங்க இப்ப பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புறீங்களா, இல்ல பிள்ளைக கைகளை வைத்து கொண்டு இருக்கிறீங்களா, சின்ன பிள்ளையா தாங்க இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க உங்களுக்கு பிள்ளைகளுக்காக ஜெபிங்க. இந்த வசனத்தை சொல்லி ஜெபிங்க. என் பிள்ளை ஞானத்துல இருக்கணும், விருத்தி அடையணும், வளர்த்தியில விருத்தி அடையணும், அது வளரணும், நல்ல எந்தெந்த வயசுல எப்படி வளர்ச்சி வரணுமோ அந்த வளர்ச்சி கண்டிப்பா வரணும். இது சின்ன பிள்ளைங்களுக்குன்னு மட்டும் இல்ல, கொஞ்சம் கொஞ்சம் பெரியவங்க, கொஞ்சம் வளர்ந்தவங்க, வாலிப பிள்ளைகளுக்கு கூட சரி, அந்தந்த வயசுல வர வேண்டிய மெச்சூரிட்டி, வளர வேண்டிய வளர்ச்சி அதெல்லாம் கண்டிப்பா நடக்கணும். அதுக்காக உங்க பிள்ளைகளுக்காக இப்பவே ஜெபிக்க ஆரம்பிங்க. கருவுல இருக்கிற பிள்ளைகளுக்கு கூட நம்ம ஜெபிக்கணும். நம்ம ஜெபிச்சுதான் கடைசி காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த கடைசி காலத்துல எல்லாத்தையும் நம்ம ஜெபிச்சுதான் செய்யணும். அப்ப இயேசுவானவர் முதலாவது என்ன காரியத்துல இருந்தாரு? வளர்ச்சியில விருத்தி அடைந்தார். அப்போ நம்ம பிள்ளைகளை அந்த காரியத்தை குறிச்சு நம்ம கவனப்படணும். பிசாசு அங்கதான் கைகளை வைப்பான். பிசாசு அங்கதான் தடுக்க முற்படுவான். அதனால என்ன நடந்தாலும் சரி, நீங்க தான் உங்க பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு. இல்ல என் பிள்ளை இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகுது, வெளியே போகுது அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்போ என் பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. என் பிள்ளைகள் மேல உம்முடைய பாதுகாப்பு உண்டாகணும் அப்படின்னு நீங்க பாதுகாப்புக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. நம்ம ஜெபிக்க தான் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு உண்டாகும். நம்மலாம் இந்த காரியத்துக்காக நம்ம ஜெபிச்சிருக்கவே மாட்டோம், அப்படிதானே? என் பிள்ளை ஆசீர்வாதமா இருக்கணும், என் பிள்ளைகளை வளர்க்க எனக்கு கிருபை தாங்க, என் பிள்ளைக்கு எப்படிலாம் செய்யணும் அப்படின்றது எனக்கு கிருபை தாங்க, எனக்கு சொல்லி கொடுங்கன்னு வேணா நம்ம ஜெபிச்சுப்போமே தவிர, என் பிள்ளை நல்லா வளர்ச்சி இருக்கணும், என் பிள்ளை வளர்ச்சியா இருக்கணும் அப்படின்னு நம்ம ஜெபிச்சிருக்க மாட்டோம். இப்பவே கைகளை வச்சு என் பிள்ளை நல்லா பேச ஆரம்பிக்கணும், என் பிள்ளை நல்லா என்னென்ன காரியம் செய்யணுமோ அதெல்லாம் செய்ய ஆரம்பிக்கணும், ஸ்கூலுக்கு போகுதா, படிக்கணும், எப்படி படிக்கணுமோ அவனுக்கு நல்ல வளர்ச்சி உண்டாகணும், நல்ல ஞானம் கிடைக்கணும் அப்படின்னு அதுக்காக இப்பவே ஜெபிக்க ஆரம்பிங்க. தலையில கை வச்சு ஜெபிக்க ஆரம்பிங்க. நம்ம எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள், நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள். அந்த பிள்ளைகள் நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற சுதந்திரம், அது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம். அந்த பிள்ளைகளுக்கு நம்ம தான் உத்தரவாதம் கொடுக்கணும், நீங்க தான் உத்தரவாதம் கொடுக்கணும். பெற்றோர்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கலாம். ஒருவேளை எனக்கு என் பிள்ளைகள்லாம் கொஞ்சம் வளர்ந்துட்டாங்கம்மா, டீனேஜுக்குள்ள போயிட்டாங்க அப்படின்லாம் கூட நீங்க யோசிச்சுட்டு இருக்கலாம். அதுக்கும் நீங்க அதுக்கேற்ற வளர்ச்சி தேவை. நீங்க அவங்களுக்காக கைகளை வைத்து ஜெபிங்க. இயேசுவே, ஏற்ற காலத்துல ஏற்ற வளர்ச்சி என் பிள்ளைகளுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்க பிள்ளைகள் மேல இருக்கும். சரியா? இப்போ நம்ம கொஞ்ச நேரம் நம்ம ஜெபிக்க போகிறோம். நீங்க இருக்கிற இடங்கள்ல நீங்க முழங்கால் படிட்டு கொள்ளுங்க. இப்ப நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம உங்க வீட்டுல இருக்கிற பிள்ளைகளுக்காக, உங்க வீட்டுல இருக்கிற பிள்ளைகள் மேல கைகளை வைத்துக் கொள்ளுங்க. அவங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போக ஆயத்தப்பட்டு கொண்டு இருப்பாங்க, அவங்க படிக்கிறதுக்கு ஆயத்தப்பட்டு கொண்டு இருப்பாங்க. உங்க பிள்ளைகள் மேல கைகளை வைத்துக் கொள்ளுங்க. நம்ம இப்ப ஜெபிக்க போகிறோம். நீங்க சொல்லுங்க, இயேசுவே, என் பிள்ளை நல்ல ஒரு வளர்ச்சி அவங்களுக்கு உண்டாகணும், வளர்ச்சியில அதிகமா விருத்தி அடைந்தார், இயேசு இருக்கிறார் அப்படி எழுதப்பட்டிருக்கு. அதே போல என் பிள்ளைகள் நல்ல வளர்ச்சி அந்த பிள்ளைகளுக்கு உண்டாகணும். ஏற்ற காலத்துல அந்த வளர்ச்சி அந்த பிள்ளைகளுக்கு உண்டாகணும். என் பிள்ளைகள் மேல உம்முடைய கரம் இருக்கட்டும், உம்முடைய பாதுகாப்பு இருக்கட்டும்னு கேளுங்க. தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. விசுவாசத்தோட தங்க பிள்ளைகள் மேல கைகளை வைத்து ஜெபிக்கிறாங்க. ஆண்டவரே, உம்முடைய பாதுகாப்பு அந்த பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும், உம்முடைய ஆசீர்வாதம் அந்த பிள்ளைகள் மேல உண்டாகட்டும். ஆண்டவரே, ஏற்ற காலத்துல அந்த பிள்ளைகளுக்கு வர வேண்டிய வளர்ச்சி, ஏற்ற காலத்துல அந்த பிள்ளைகளுக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாம் நேர்த்தியா நடக்கணும். ஆண்டவரே, நீர் அந்த காரியத்தை வாய்க்க பண்ணி கொடுங்க. ஆண்டவரே, பொல்லாத பிசாசு இந்த பிள்ளைகளுக்கு விரோதமா, சிறு பிள்ளைகளுக்கு விரோதமா எழுந்து போராடாதபடிக்கு இயேசுவின் நாமத்தினால் அந்த கிரியைகள் எல்லாம் முடக்கப்படட்டும். பிள்ளைகளுக்கு விரோதமா, சிறு பிள்ளைகளுக்கு விரோதமா, சிறு பிள்ளைகளோட ஜீவனை குறிவைக்கிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால கட்டப்படட்டும். பிசாசின் தந்திரங்கள் எல்லாம் அழிக்கப்படட்டும். சிறு பிள்ளைகள் இயேசுவுக்கு சொந்தம். இதெல்லாம் இயேசுடைய பிள்ளைகள். ஒப்பு கொடுத்து நாங்க ஜெபிக்கிறோமப்பா. எங்க பிள்ளைகளை கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இவங்க எல்லாம் உம்முடைய பிள்ளைகள், உமக்காக காரியங்களை செய்ய தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள். இயேசுவின் நாமத்தினால உம்முடைய கரம் இந்த பிள்ளைகள் மேல அமரட்டும். இந்த பிள்ளைகளை நீங்க பயன்படுத்துங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால நாங்க ஜெபிக்கிறோம். பெற்றோர்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பெற்றோர்களுக்கு நீங்க ஞானம் கொடுங்க. பிள்ளைகளை வளர்க்கிறதுக்கான காரியங்களை நீங்க சொல்லி கொடுங்க ஆண்டவரே. பெற்றோர்களோட இருந்து நீங்க வழிகாட்டுங்க. விசேஷமா ஆண்டவரே, எங்க ஜெபத்திற்காக கேட்டதற்காக நன்றி ஆண்டவரே. எங்க குடும்பங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஆசீர்வாதம் உண்டாகட்டும். ஒரு எழுப்புதல் அந்த பிள்ளைகளுக்குள்ள உண்டாகட்டும். ஆவியானவர் கொடுக்கிற மாற்றம் குடும்பங்கள்ல உண்டாகட்டும்.
அவங்க இருக்கிற பட்டணங்கள்ல உண்டாகட்டும். எங்கெங்கெல்லாம் இருந்து ஜெபிக்கிறாங்களோ அந்த பட்டணங்கள்ல உம்முடைய ஆவியானவர் ஊற்றப்படட்டும். உம்முடைய எழுப்புதல் அந்த பட்டணங்கள்ல உண்டாகட்டும், அந்த தேசத்துல உண்டாகட்டும். சபைகளுக்காக நாங்க விசேஷமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சபைகள்ல ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. வாக்கு தத்தத்தை நாங்க பிடித்து கொண்டு ஜெபிக்கிறோம். கடைசி காலத்துல நீங்க மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னீங்க. சிறு பிள்ளைகளை ஆவியினால நிரப்புங்க. எங்க தேசத்துல எங்க வாலிபர்களை ஆவியினால நிரப்புங்க. மூப்பர் பெரியவங்களை நீங்க பரிசுத்த ஆவியினால நிரப்புங்க. ஊழியக்காரர்களை நீங்க அபிஷேகம் பண்ணுங்க. நீங்க ஆண்டவரே சித்தத்துக்கு அந்த பிள்ளைகளை செயல்படுத்துங்க. உம்முடைய சித்தத்துக்கு அவங்களை ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. பொல்லாத பிசாசு யாரையும் தொடாதபடிக்கு நீர் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்க ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே ஆமேன். நம்ம ஜெபிச்சிருக்கிறோம். தினமும் இந்த காரியத்துக்காக ஜெபிங்க. உங்க பிள்ளைகள் மேல கவனம் செலுத்துங்க. அவங்க மேல கைகளை வைத்து என் பிள்ளை ஞானத்துல வளர்த்தியில வளரணும், நல்ல விருத்தி அடைந்து ஏற்ற காலத்துல அவங்களுக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக ஜெபிங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் உங்களோட இருப்பாராக. ஆமென். எங்கள் குடும்பம், எங்கள் குடும்பம், எங்கள் குடும்பம், இயேசுவின் குடும்பம், மகிழ்ச்சியான குடும்பம், ஆசீர்வாதமான குடும்பம். This program is sponsored by Brother John Amala and family, Kanyakumari. Happy birthday, Brother Ajo. எரேமியா 1:8 படி உங்களை காக்கும்படிக்கு கர்த்தர் உங்களுடனே இருக்கிறார். Sister Nancy Jackson and family, Velur. Happy birthday, Sister Nancy Jackson. ஆதியாகமம் 26:3 படி நான் உன்னுடனே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Brother Chandramohan and family, Salem. Happy wedding anniversary, Mr. Vijay Danny and Mrs. Benita Evangeline. செப்பனியா 3:20 படி கர்த்தர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பாராக. Sister Kavita and family, Bangalore. என்னாகமம் 6:24 படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். Brother Samuel and family, Chennai. யாத்ராகமம் 20:24 படி என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Carmel Stores and family, Satankulam. உபாகமம் 1:11 படி நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Brother Selvakumar and family, Tirunelveli. யோவேல் 2:21 படி பயப்படாதிருங்கள், மகிழ்ந்து களி கூறுங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. Sister Maria Princey Laida and family, Nagarkovil. சங்கீதம் 23:6 படி உங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை தொடர்வதாக. Sister Jayakumari and family, Velur. 1 சாமுவேல் 12:16 படி கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள். Sister Sheila Vincent and family, Bangalore. மேகா 4:10 படி கர்த்தர் உங்களை உங்கள் சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி மீட்பாராக. அன்பானவர்களே, நீங்களும் தொலைக்காட்சி ஊழிய பங்காளராகிட தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9922246611. இமெயில் முகவரி partners@jesusfilms.org. God bless you.